Hi students, today we are going to talk about Biot-Savart law. So, இவங்க ரெண்டு பேரும் scientist. 1819 and 1820ல ஆர்ஸ்டெட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. நான் முன்னதான் பார்த்தோம். என்ன பண்ணாரு, ஒரு கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கண்டக்டர் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது பக்கத்தில் ஒரு மேக்னெட்டிக் நீடில், அதாவது ஒரு காம்பஸ் பாக்ஸ் வச்சோம்னா அந்த மேக்னெட்டிக் நீடில் என்ன ஆகும், டிஃப்ளெக்ஷன் ஆகுன்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ அதை இன்னும் ரிசர்ச் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பாப்டிஸ்ட் பயோட் அண்ட் ஃபெலிக்ஸ் சாவர்ட். இவங்க ரெண்டு பேரும் இன்னும் அதை பற்றின ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறாங்க, அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, ஒரு காம்பஸ் பாக்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஓகேவா? கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கண்டக்டர் சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கும். இப்போ பாயிண்ட் பி சம் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்ட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனும் உருவாக்குறாங்க. சரியா? அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எனி ஷேப் கொண்ட கண்டக்டருக்கு அது சூட்டபிள் ஆகும். சரியா? பொருந்தும். ஓகேவா? Definition and explanation of Biot-Savart law. This is conductor. ஒரு சர்க்குலர் லூப் கொண்ட ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம். இதில் பேட்டரி கனெக்ஷன் பண்ணிடுறோம். தென் இதில் ஸ்மால் எலமெண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? இந்த லென்த், அதாவது இது என்டையர் லென்த்து எல். இதில் ஸ்மால் எலமெண்ட், ஸ்மால் லென்த் எடுத்துக்கிறோம். இது டிஎல். ஓகே. ஸோ அப்போ பேட்ரி ஆன் பண்ணால் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் அந்த கண்டக்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். சம் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்ட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? டிபி வெக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனோட டிஸ்டன்ஸ் ஆர், அதனோட யூனிட் வெக்டர் ஆர் கேப். ஓகே. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குன்னா, கரண்ட் அண்ட் லென்த்துக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும். சரியா? செங்குத்தாக இருக்கும். அதனால் ஆங்கிள் தீட்டா. சரியா? இப்படி இருந்தால் பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே. அப்போ இதை வச்சு ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் அவங்க உருவாக்குறாங்க. என்னென்னா, டிபி ப்ரொபோஷனல் ஐடிஎல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா, கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, அதனோட லென்த்துக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது, அதனோட ஆங்கிளுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஆகுது? அதனோட டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே படிச்சிருப்போம் கூலும்ஸில். அதே மாதிரி தான் இங்கேயும். சரியா? ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டைரக்ட்லி ஆஸ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கரண்ட் ஐ. Second one, directly as the magnitude of the length element dl vector. Third one, directly as the sine of the angle theta between dl vector and r cap. Fourth one, inversely as the square of the distance between the point P and length element dl vector. Okay, so this question is very very important. 3 mark question. Sometimes 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம போட்டுட்டா போதும். அடுத்ததெல்லாம் ஈஸியாக நம்ம இதை வச்சு நம்ம இதை ப்ரூவ் பண்ணி இதை எழுதிடலாம். ஸோ அடுத்து ஈஸி தான். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொபோஷனலை கேன்சல் பண்ணுறதுக்கு கே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ டிபி ஈக்குவல் டு கே ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா. அப்போ கேவோட வேல்யூஸ் என்னது? மியூ நாட் பை 4π. சிஜிஎஸ் யூனிட்டில் கேவோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1. சிஜிஎஸ் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். தென் ஸோ இந்த கேவோட வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா டிபி ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இதை வெக்டர் ஃபார்மில் எழுதும் போது என்ன பண்ணுவோம்? டிபி வெக்டர் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4π ஐடிஎல் வெக்டர் இன்ட்டு ஆர் கேப் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். Equation number 2. இதில் பாருங்க, இந்த dB வெக்டர்
எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது? அதோட ஐடிஎலுக்கு, கரண்ட்டுக்கும் லென்த்துக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் எதுக்கு சூட்டபுள் ஆகுன்னா இந்த ஸ்மால் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான். நம்ம ஸ்மால் எலமெண்ட் கன்சிடர் பண்ணோம்ல, இதுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஓகேவா? அப்போ என்டையர் லென்த்துக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் பண்ணணும். சரியா? அப்போ ஹென்ஸ் இன்டகிரேட்டிங் ஈக்குவேஷன் 2 we get b vector equal to mu naught by 4 pi integration idl vector into r cap. b vector equal to mu naught i, ஏன்னா i வந்துட்டு கான்ஸ்டன்ட், ஸோ அதனால் வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ mu naught i by 4 by integration dl vector into r cap divided by r square. ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இதில் இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைச்சிரும். சரியா? இதோட ஸ்பெஷல் கேஸ் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துலையே பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணி இதில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே ஆங்கிளே இல்லை, நோ ஆங்கிள். சரியா? இதுலேயே நம்ம பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுனால ஆங்கிள் வந்துட்டு எப்படி இருக்கும்? தீட்டா ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? தீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ சைன் 0 0. இப்போ ஹோல் டைம் என்ன ஆகும்? 0 ஆயிரும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு 0. சரியா? அதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருப்பாங்க. இஃப் தி பாயிண்ட் பி லைன்ஸ் ஆன் தி கண்டக்டர் தென் தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. தேர்ஃபோர் dB வெக்டர் இஸ் 0. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட் அண்ட் லென்த்துக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்கும். சரியா? இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். அப்போ பார்க்கும்போது இங்கே சைன் 90 போகிறோம்னா என்ன ஆகும்? சைன் 91. ஓகே, அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 இருக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, மேக்ஸிமமாக இருக்கும். தென் இங்கே என்கே போடுவோம். ஸோ இந்த என்கேப் ஐடிஎல் அதோட ஆர் கேப்புக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். சரியா? ஸோ சிம்பிள் தான், பொறுமையாக பாருங்கள். திஸ் கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.